நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் வருவாய்த்துறை சார்பாக சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் முதியோர், விதவை, முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசின் ஆட்சி காலத்தில் வருவாய்த்துறை மேற்கொண்ட பணிகள் குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் முதியோருக்கான மாதாந்திர உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்த்தி 34.9 லட்சம் பேருக்கு தற்பொழுது வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மேலும் கூடுதலாக 80,000 முதியவர்களுக்கு விரைவில் உதவித்தொகை அளிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா முதியோருக்கான மாதாந்திர உதவித்தொகை இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் வழங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த தொகையானது 1200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே 34.9 லட்சம் பேர் பயனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் மேலும் கூடுதலாக 80,000 முதியவர்களுக்கு விரைவில் உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.